எஃபெக்டும் கொடுத்துருப்பாரு. கிளைமேக்ஸ் சீனில் வில்லனோடைய சிவகார்த்திகேயன் ஃபைட் பண்ணும்போது அவருக்கு பின்னாடி ஏலியன் இருக்காது. ஆனால் ஏலியனுக்கு ஹைஃபை பண்ணுறது, வில்லனை வான்னு கூப்பிடுறது, ஏலியன் இருக்கிற மாதிரியே நினச்சி ஆக்ட் பண்ணுறதுன்னு அந்த ஷாட்டு செம்மையாக பண்ணியிருப்பாரு. சிவகார்த்திகேயன் யோகி பாபுவோடைய டீமில் சேர்ந்துருவார், வீட்டுக்கு வந்துருவார். அந்த சீனில் யோகி பாபு கருணாகரன் கிட்ட உங்களுக்கு புது ஆர்டர் ஒன்று வந்திருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கான டீட்டெயிலாக கருணாகரன் சிவகார்த்திகேயனோட பேசிக்கிட்டு இருக்கும்போது சிஸ்டத்தில் ஒரு நியூ ஆர்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறத இந்த ஒரு ஷாட் மூலமாக கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காட்டியிருப்பாங்க. கருணாகரன் டீமுக்கு ஒரு வாட்டர் டேங்க் மேலே தான் வீடு கட்டியிருப்பாங்க. என்னடா இது வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஒரு லாஜிக் கொஸ்டின் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த இடம் சுகீர்தராஜுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு அஃபிஷியலாக இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்கிறதுக்காக ரெஃபரன்ஸுக்காகவே இந்த ஒரு போர்டில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுகீர்தர்